இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நடந்தது இந்த இடத்துல தான் நடந்துச்சு. இதுல எந்த அளவுக்கு நமக்கு டேஞ்சர் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த இடத்துல தான் அவர் குளிச்சிட்டு இருந்தாரு. இப்ப தண்ணியை டேம்ல நிறுத்திட்டாங்க, அதனால கம்மியாயிருச்சு. இந்த இடத்துக்கு வந்ததும் பைப் வழியா அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிருச்சு. இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்க கம்பிலாம் நிறைய நீட்டிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்பி அப்படியே ஷார்ப்பா இருக்கு பாருங்க. இந்த சைடு அவர் வெளியே வந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த சைடும் கம்பிலாம் நிறைய உடஞ்சி நீட்டிட்டு இருக்கு. ஆக்சுவலா அவருக்கு என்ன ஆச்சுனாக்கா அவருக்கு காலில் மட்டும் கம்பி கிழிச்சு விட்டுருக்கு. மற்றபடி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்காரு. எல்லா இடத்துலையும் நம்ம இப்படியே இருக்கணும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம கமெண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நிறைய பேர் ஒருத்தர் உயிரே இழந்துட்டாரு அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்மர் லீவ்ல மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்துல 10 பேருக்கு மேல நீர்நிலைகள்ல மாட்டி இறந்திருக்காங்க. நம்ம வாழப்பாடியை சுத்தியும் பாத்தீங்கன்னா பெத்தனாங்கிபாளையத்துல, நீர்மலைக்கோட்டையிலன்னு நிறைய இறந்திருக்காங்க. அதனால ஆத்துல நீர்நிலைகள்ல குதிக்கும் போது அந்த இடத்துல சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போய் குதிங்க. முடிஞ்ச அளவுக்கு உள்ளூர்ல இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் நீங்க குளிங்க.